நீங்க பின்பக்கம் போய் பாருங்க. இன்ஸ்பெக்டர் நீங்களா? என்ன இன்ஸ்பெக்டர் இந்த நேரத்துல? நாங்க குருவை தேடி வந்திருக்கோம். குருவா? ஆமா, கொள்ளைக்கார குரு. இந்த பக்கம் தான் தப்பிச்சு ஓடி வந்தான். அவன் எப்படி இங்க வர முடியும்? உள்பக்கம் தான் தாத்தா போட்டிருக்கேன். குரு ஒரு மாயாஜாலக்காரன். அவன் நீங்க வீட்டை பூட்டி வச்சிருந்தா கூட எப்படி விட்ட செஞ்சாவது உள்ள நுழைஞ்சிடுவான். இன்ஸ்பெக்டர், அந்த ராத்திர வந்து என் தூக்கத்தை கெடுக்கிறீங்க. ஒரு கொசு உள்ள நுழைய முடியாது, குரு நுழைஞ்சிருவானா? இந்த பெட்டியில என்ன இருக்கு? புக் ஷெல்ஃப்ல என்ன இருக்கும்? புத்தகம் தான். கிடக்குது. புத்தகத்துல பூச்சிகள் நிறைய வந்திருக்கு. அதான் கிளீன் பண்றதுக்கு வெளியே. சாரி, உங்களுடைய கடமை நாங்க செய்ய வேண்டியிருக்கு. நாங்க வரோம். என்ன இது ரத்தம்? என்னோட ரத்தம் தான். என்ன இதோ இந்த கட்டை வந்துடுச்சு, அந்த ரத்தம். ஓ, வீட்டுல யாரும் இல்லப்பா. முதலாளி அடிபட்டு கிடக்குறார். டாய், நான் எப்படி இங்க வந்தேன்? என் கையில இருந்த புல்லட்டை யார் எடுத்தது? துரோகிங்க உன்னை சுட்டிருக்காங்க, நண்பர்கள் உன்னை காப்பாற்றிருக்காங்க. நீயா? என்னால முடியாதா? சரி, அப்படின்னா அந்த மீன் எங்க வச்சிருக்கேன்? அது பூனகன் இருக்கும். தங்க மீன்டா? தங்க மீனாவது அக்கா மீனாவது எனக்கு என்ன தெரியும்? குடும்பம் இல்ல. என்னப்பா நீ? நான் உன்னை காப்பாத்துறதே பெரும்பாடுபட்டேன். நீ மீனெல்லாம் காப்பாத்துனா நான் ஆட்டத்துக்கு வர்ற விட்டு. நீ அப்ப நீ என்ன காப்பாத்துறியா? அப்படின்னா என்ன இங்க கொண்டு வந்து சேர்த்தது யாரு? இந்த புல்லட் எல்லாம் எடுத்தது யாரு? அது கேட்டுதான் சொல்லும். அடிச்சு பால் யாரும் வராங்கப்பா. சரி, இந்த சட்டையை போடுறா. எங்க கை இதெல்லாம்? நீங்க யாரு தெரியலையே. என்ன உனக்கு தெரியாதா? ஆனா தெரிஞ்சவனையும் மறந்துட்டேப்பா. நீங்க யார பத்தி சொல்றீங்க? உன்னையே உலகிலே நம்பிக்கிட்டு இருக்கிற சுஜாதாவை பத்தி தான். நான் அவளோட அம்மா. நீங்களா? சுஜாதா உன் விஷயத்துல என்ன தப்பு பண்ணினா? எதுக்காக அவளை உதறி தள்ளின? அவ நல்ல பொண்ணு, அதனாலதான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். அவ என்னை விட ஒரு நல்லவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் விரும்புறேன். என் பொண்ணு ஒரு அயோக்கியனை தேர்ந்தெடுக்க மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவ புத்திசாலி. இந்த விஷயத்துல அறிவை விட அனுபவம் தான் ஜாஸ்தி வேணும். அப்படின்னா என் பொண்ணு மனசுல ஆசையை உண்டாக்கி அவளை ஒரு விளையாட்டு பொம்மையா உபயோகிச்சிருக்கியா? அம்மா, விதியோட கைகள்ல நாம எல்லாருமே விளையாட்டு பொம்மைகளா இருக்கோமே. இதோ பாரு, எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் எதுக்காக அவளை உதவி தள்ளினேங்கிறது தான். நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போக வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கோம். தம்பி, அவ உன்னோட அன்பையே நம்பிக்கிட்டு இருக்கா. அவளோட வாழ்க்கையை சிதறடிச்சிடாதப்பா. ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்காக அவளோட அம்மாவும் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறப்பா. தம்பி, என் பொண்ணுக்கு வாழ்க்கை கூடப்பா, வாழ்க்கை கொடு. அம்மா, அது என்னால முடியாதுமா, முடியாது. அதுதான் ஏன்னு கேட்கிறேன். ஏன்னா என்னோட தாயோட மானத்தை காப்பாத்துறதுக்காக நான் இன்னொரு தாயை விதவையாக்கினேன். அந்த விதவ தாயோட மகளை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆமா, நான் தான் உங்க புருஷனை கொன்னேன். உங்க பூவையும் பொட்டையும் பறிச்சது நான் தான். கமிஷனர் சார், எனக்கு எந்த உண்மையும் தெரியாது. சுயநலத்துக்காக மனுஷன் போய் சொல்லலாம், ஆனா நாய் போய் சொல்லாது. அதுக்கு அபூர்வமான அறிவு உண்டு. குரு நேத்து இங்க வந்திருக்கிறான், இப்ப எங்க இருக்கிறான்? குருவுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இருந்தாலும் நீங்க உண்மையை மறைக்கிறீங்க. ப்ரொஃபசர் சார், உங்களை எல்லாரும் நேசிக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான மாணவர்களுடைய எதிர்காலமும் படிப்பும் உங்க கையில் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு குற்றவாளியை மறைச்சு வைக்கிறது பெரிய குற்றம் உங்களுக்கு தெரியலையா? எது குற்றம் எது சட்டவிரோதங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு நீங்க சட்டத்தை பத்தி சொல்லி தரவாங்க. உங்களுக்கு சட்டம் தான் தெரியும், ஆனா குற்றவாளியை தெரியாது. இப்ப என்ன செய்யணுங்கிறீங்க? குற்றவாளியை நீங்களே எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க. இல்லைன்னா அவனை எப்படி மடக்கி பிடிக்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். அவன் ஒரு சட்ட விரோதி.
சமூக துரோகி. அவன் அந்த குருவை எப்போ குறைச்சிக்கிட்டே தான் இருக்கும். சட்ட விரோதிக்கு இங்க சரணடைய இடம் கொடுத்தது தப்புதான். குரு நேற்று ராத்திரி இங்கதான் இருந்தான். இதோ அதுக்கு சாட்சி. குரு எங்க? சட்டத்தோட விரோதி, சமூகத்தோட கருங்காலை இதோ உங்க முன்னாலதான் நிற்கிறான். ப்ரொஃபசர், ஆமா, நான் தான் குரு.